நான் உங்கள் எம்எஸ் ராகுல். சத்தியமாக நான் இதே மாதிரி வீடியோலாம் போடுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. யூடியூப்பில் நான் வருவேன், இதேமாதிரிலாம் ஏன் இப்படிலாம் வீடியோ போடுவேன் அப்படின்னு நான் அதிகமாக இதோட கனவோட கண்டதில்லை. ஆனால் இந்த விஷயமெல்லாம் நான் இப்போ வீடியோ போடுறது, இந்த குளிக்கிறது, இந்த இப்படி பேசுகிறது, இதெல்லாம் இப்படியெல்லாம் என் அம்மாவோ சரி வீட்டில் யாரும் பார்த்தாங்கன்னா கழுவி என்னையே தான் போவேன். இது ஏன் உனக்கு தேவையில்லாதது, ஏன்டா அப்படின்னு எனக்கு தான் திட்டு விடுவேன். ஆனால் என் ஃபேமிலியில் வந்து ஃபுல் வீடியோலாம் பார்த்ததில்லை. சும்மா ஒன்று ரெண்டு என் பிள்ளை வீடியோ இதேமாதிரி இப்படி போட்டிருக்கேன், அதை அனுப்பி விட்ருக்கேன். ஆனால் இதே மாதிரி வீடியோலாம் எதுவும் பார்த்ததெல்லாம் இல்லை. ஸோ இதில் இந்த வீடியோலாம் பார்த்தாங்கன்னா எனக்கு தான் திட்டு விடுவேன். இது ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு என்னையே தான் திட்டு விடுவாங்க. ஏதோ நம்ம வந்து ஆதங்கம், ஒரு ஆத்திரம், நம்ம நாடு இப்போ எல்லா பேருக்கும் ஒரு கனவு இருக்கேன், நம்ம நாடு இப்படி இருக்க அப்படின்னு. ஒன்றுமே இல்லாத வெளிநாடுலாம் வந்து 24 மணி நேரம் கரண்ட் இருக்குது, தண்ணி வருது, எல்லா வசதிகளும் இருக்குது. எல்லா வசதிகளும் இருந்தும் நம்ம நாடு இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆதங்கம், ஆத்திரம் எல்லாத்துக்கும் உள்ளது தான். ஸோ அதை வந்து நான் அப்படி விடுகாட்டிட்டேன். எதுவும் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கங்க. ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் வந்து இதேமாரி போடுற வீடியோ எனக்கையுமே வந்து இல்லாமல் வீடியோ போட்டு ஆகணும் அப்படிங்கிற ஒரு எனக்கே ஒரு வெக்கமாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் பேசுனதுக்கு எப்போ அந்த இது போட்டு தான் ஆகணும். அதனால் அது ஒரு காமெடியாக போடுறது. ஸோ தப்பாக இருந்தால் மன்னிச்சிங்க. இருந்தாலும் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆதங்கமாக இல்லை அதுதான். ஆனால் வீட்டுக்கு இதுக்கெல்லாம் தெரிஞ்சுன்னா எனக்கு தான் விளக்கமாக திட்டுருவோம். எல்லாத்துக்கும் உள்ளது தான். ஆனால் வந்து அது வந்து இப்போ என்ன காட்டுறேன். ஸோ மற்றபடி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே பாய். இன்ஷால்லாஹ் அநேகமாக இன்னும் 1 மாதமா 2 மாதமா அநேகமாக வந்தாலும் ஊருக்கு வந்தாலும் வந்துடுவான் இந்தியா. கஃபீல்கிட்ட சொல்லியிருக்கேன், ஒருத்தன் இப்போ வருவான். இன்னும் 1 மாதத்தில் வர்றான்னா எனக்கு தெரியல. போனவன் அதோட டிக்கெட்டு பேசி அனுப்புனேன். இன்னைக்கு பேசி அனுப்புனேன். ஓகே அப்படின்னு மண்டையை ஆட்டியிருக்கான். என்ன சொல்லப்படான்னு தெரில. பார்ப்போம். இன்ஷால்லாஹ் அநேகமாக அடுத்த மாதமும் அநேகமாக இந்தியா கிளம்பலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரில. ஓகே பாய்.